இன்னைக்கு வந்து நம்மளுடைய டிஎன்ஏபி சார்பாக இதில் உள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்கள், அதாவது வெண்டர்ஸ், அப்புறம் இதுக்கப்புறம் யாரெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களோட இன்னைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே இவங்கெல்லாம் பலர் வந்து பல மாநிலங்களில் தொழில் நிறுவனத்துக்கு இதே போன்ற தொழில்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்டு ஜென்ரேஷன்ஸ், அப்புறம் சோலார் பவரில், அப்புறம் விண்ட் பவர், இது எல்லாத்துலேயும். அது இல்லாமல் வந்து இந்த சப்ஸ்டேஷன்ஸு, இந்த எரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த வெண்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு அவங்களோட ஒரு மீட்டிங் வச்சோம். அவங்களுடைய குறைகளை கேட்டு, ஏன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான குறைகள் இருக்கு, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, ஏன்னா இனி வர்ற காலங்களில் நம்மளோட டிஎன்விபியில் அவங்களுடைய பங்களிப்புகள், அதாவது பவர் ஜென்ரேஷன்ஸில் நாங்கள் சொல்றது பவர் ஜென்ரேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து தனியாருடைய பங்களிப்புகள் அவங்க வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ பவர் ஜென்ரேஷன்ஸ்ல அவங்களுடைய பங்களிப்புகள் நிறைய இருக்கணும். ஸோ அதற்கு அவங்களுக்கு நிறைய டிரான்ஸ்பரண்டா நம்ம வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இருக்கட்டும் எல்லாத்துலயும் டிரான்ஸ்பரன்சி வேணும்னு சொல்லி நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம். அதுதான் முதல்வருடைய கொள்கையும். எங்கேயுமே வந்து லஞ்ச லாவணியம் இருக்கக்கூடாது, எந்தவித குறுக்கீடும் இருக்கக்கூடாது. அதை வர்ற தொழில் நிறுவனங்களுக்கு அவங்களுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு அந்த அவங்களோட ஒரு மீட்டிங் வச்சு அவங்க எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து அவங்களுடைய குறைகளை கேட்டறிந்தோம். அதில் நிறைய சஜஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டறிந்து கண்டிப்பாக அதை நிவர்த்தி செய்து அவங்களுக்கு சுலபமாக்கும் வழிமுறையில் ஆராய்ந்து கண்டிப்பாக அவங்களுக்கு திரும்ப வர அழைப்போம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். அடிக்கடி இது மாதிரியான மீட்டிங் நடக்கும். ஏன்னா நிறைய குறைகள் கடந்த சில ஆண்டுகளாக முன்னாடி இந்த அரசுகள் மூலியமாக அவங்கெல்லாம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் இருந்திருப்பீங்க, அவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க, எந்தெந்த வழிகள்லாம் அவர்கள் தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. ஸோ அது மாதிரியான சூழ்நிலை இனிமேல் இருக்காது. கண்டிப்பாக டிஎன்ஏபி வந்து என்னைக்கும் மக்களுக்கான ஒரு நிறுவனமாக, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் யாரெல்லாம் அதை நம்பி லட்சக்கணக்கான தொழிலாளர் இருக்காங்க அவங்களுக்கான ஒரு நிறுவனமாக மாறும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக தான் இந்த மீட்டிங் வச்சு முடிச்சோம். கண்டிப்பாக வர்ற காலங்களில் இதெல்லாம் சரி செய்து நிறைய பேர் வந்து பவர் ஜென்ரேஷன்ஸில், அது ரெனியூவபிள் எனர்ஜியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதன் மூலமாக நமக்கு தேவையான மின்சாரத்தை இனி வர்ற காலங்களில் நம்ம பெற முடியுன்ற நம்பிக்கையில் இந்த மீட்டிங் வச்சு முடிச்சோம். கருத்து வந்து ஒரே நிறுவனம் வந்து நிறைய டெண்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த நிறுவனம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? அதன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழல் இல்ல. கண்டிப்பா அதற்கான காரணங்கள்னால தான் எந்தெந்த நிறுவனங்கள், அதாவது அவங்க சொல்லது என்னன்னா, ஒரு சில நிறுவனங்களுக்காக ஃபேவர் பண்றதுக்காக நிறைய டெண்டர்கள் விதிமுறைகள் நடந்திருக்கு. ஒரு சில நிறுவனங்களுக்காக டெண்டர் கொடுக்கறதுக்காக, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய கான்ட்ராக்ட்கள் வந்து விதிமீறல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆதாரங்களையும் எங்களிடம் ஒரு சில பேர் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் பார்க்கல, ஏன்னா சீல்டு கவர்ல கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய மொத்த குறைகளும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸ்க்காக இப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்ட்ராக்ட், அதாவது டிஎன்இபி செய்ய வேண்டிய வேலைகளையும் அந்த தனி நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்டா கொடுத்து அவங்கள வந்து வேலை செய்ய வேண்டிய நிலையில தள்ளியிருக்காங்க. ஸோ அந்த தனிய நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் அவங்க சொல்றதெல்லாம் ஒரே நிறுவனங்கள், ஒரே நபர், ஒரு சில நபர்களை பற்றி தான். நம்மளும் அவங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் தெரியும். ஸோ அந்த ஒரு சில நபர்கள் தலையிடால் தான் இவ்வளவு பெரிய இந்த நிறுவனம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு இழப்பை சந்திச்சதுன்னு சொல்லி அவங்க எல்லாருடைய குறைகளும் சொன்னாங்க. ஸோ அவங்க நிறைய பேர் வந்து ஓப்பனாகவும் சொன்னாங்க. ஒரு சில நபர்கள் வந்து புரோக்கராக இருந்து அவங்களே வந்து பிளே ஆஷ் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல அவங்க வந்து அப்ளிகேஷன்ல தலையீடுகளாகட்டும், எல்லா அப்ளிகேஷனும் ஒரு சில நபர்கள் வழியாக போய் கமிஷன் வாங்கிட்டு தான் வருது. அது இல்லாமல் ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டுமே வந்து கொடுக்கும் அளவிற்காக டெண்டருடைய பாலிசிஸ்லாம் மாற்றிருக்கேன். அதனால தான் கடந்த வாரம் நம்ம அனைத்து டெண்டர்களையும் நிறுத்தி வச்சதற்கான காரணம் வந்து டெண்டர் பாலிசிஸை நம்ம ரீவாலிடேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா எல்லாருடைய கவலையும் என்னன்னா 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த 2.5 லட்சம் கோடி கடனை தாண்டி இந்த நிறுவனத்தை மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஸோ இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது இதெல்லாம் சேர்த்து செய்ய வேண்டியும். அதனால தான் வந்து இன்னைக்கு அவங்களுடைய குறைகளும் கேட்டிருந்தோம். கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் முறைகேடுகள், தவறுகள் இருக்குதோ அதற்கான நம்ம என்ன சட்டப்பூர்வ நடவடிக்கை அது கண்டிப்பாக இல்ல. அந்த க்ளோஸ்டு கவர்ல கொடுத்துருக்காங்க. அதை கம்ப்ளீட்டா ஆராய்ஞ்சு நம்மளுடைய சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை அதுக்கான பரிந்துரைகளை வந்து கண்டிப்பா சென்னையில மின்தடை வந்து இரவு நேரங்கள்ல ரொம்ப கடுமையா இருக்கு. மக்கள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. நீங்க ஒரு சில இடங்கள் குறிப்பிட்டாலும் கூட சென்னையில பெரும்பாலான இடங்களை நம்ம பாக்குறோம். கடந்த 4 நாட்களாக நம்மளுடைய டிஎன்இபியில் இருக்கிற சிஇ லெவல்ல இருந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இரவு முழுவதும் ரோந்து பணிகள் செஞ்சு அந்த எங்க ப்ராப்ளம் வருதோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு வராங்க. 7 வாகனங்கள்ல ரோந்து வாகனங்கள் உருவாக்கி அவங்க எல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ உடனே போய் ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க. கடந்த வாரமே பார்த்துருப்பீங்க, நம்ம சேர்மன் உட்பட அனைவரும் சேர்ந்து இரவு முழுவதும் பணியெல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா முழு வீச்சில் இதை ரெக்டிஃபை பண்ற வேலைகள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பழைய லெகசி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், கேபிள்ஸ் எல்லாம் இருக்கு. அது ரீப்ளேஸ் பண்ற பணியில எதுவுமே நடக்கல.
இருக்கிற நிறுவனங்கள்ல எவ்வளவு தூரம் கான்ட்ராக்டை கொடுக்க முடியும், எவ்வளவு தூரம் இதை இந்த ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அதான் நடந்திருக்கு. இப்போதான் அதை மீட்டெடுக்கும் முயற்சிகளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா கடந்த 4 நாட்கள்ல எங்கெங்கெல்லாம் வந்து நீங்க மின்சாரம் தட்டுப்பாடு இருக்கு அதெல்லாம் குறைஞ்சிட்டே வந்திருக்கும். நேற்றுலாம் வந்து ரொம்ப ஒரு சில இடங்கள்ல தான் அந்த இஷ்யூ சொன்னாங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ மதுரையில ஒரு இடத்துல ரிப்போர்ட் ஆச்சு என்னன்னா, யாரோ வேண்டுமென்றே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற EBல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். இன்னைக்கே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து வேண்டுமென்றே டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஆஃப் பண்ணி இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் ஓபன் பண்ணி வச்சு வேண்டுமென்றே வந்து ஒரு சில நபர்கள் வந்து மின்தடை ஏற்பட்டதாங்களோ அங்கெல்லாம் இப்போ மதுரையில் இன்னைக்கு காலையில் ஒரு சில இடத்துல ரிப்போர்ட் பண்ணாங்க. EB அஃபீஷியல்ஸ் அங்கே இருக்கிற ஏஇலாம் ரிப்போர்ட் பண்ணாங்க. அவங்கள வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் வந்து தனி நபர்கள் யாரேலும் வந்து அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும்னு சொல்லி இந்த மாதிரி ஈடுபடுறாங்களோ அவங்க மேல எல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த இடத்துல கொடுக்க சொல்லியிருக்கோம். பெண்கள் பாதுகாப்பு குறித்து முதல்வர் வந்து அதிகாரிகளோட ஆலோசனை செஞ்சிருக்காரு. வேற என்ன நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கீங்க பெண்கள் பாதுகாப்பு குறித்து? இல்ல, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கான அனைத்து வழிமுறைகளும் கண்டிப்பாக எடுக்கப்படும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கும் எடுத்துட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் இஷ்யூல கண்டிப்பாக முதல்வர் வந்து இந்த விசாரணையை துரிதமாக முடிக்க வேண்டும் என்று அனைத்து அதிகாரிகளும் உத்தரவிட்டார். சட்டத்துறையிலும் சரி, இது எவ்வளவு சீக்கிரம் இந்த விசாரணையை முடித்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடுமையான வேலைகளை ஆல்ரெடி எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமாக மாறிவிட்டது இந்த 10 நாட்கள்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதிக பாலியல் வன்கொடுமைகள் கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு. இல்ல எங்கெங்கெல்லாம் வந்து தவறு நடக்குதோ கண்டிப்பாக அவர்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கு முதல்வர் ஆல்ரெடி உத்தரவிட்டிருக்கிறார். இன்னைக்கு அதிகாரிகளோட முதல்வர் ஆலோசிச்சு கடும் நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். எங்கெங்கெல்லாம் கொலைகள் இப்போ மதுரையில் இன்னைக்கு காலையில் ஒரு மர்டர் கேஸ் ஆச்சு. அது என்னன்னா அவங்க 2 பேருக்குள்ள தனிப்பட்ட தகராறு. அந்த யார் குற்றவாளிகளோ அவர்களை 3 மணி நேரத்துக்குள்ள கைது செய்யப்பட்டிருந்தார். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு கொலை சம்பவம் இரவில் நடந்தது. அதற்கு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். எல்லா இடத்திலும் கண்டிப்பாக இப்போ குட்கா மது போதைகளுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் ரைடு போயிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பாக குட்கா எல்லாம் வித்துட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பெரிய அளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. கண்டிப்பாக அரசு பொறுப்பேற்று 2 வாரம் தான் இருக்கு. முழு வீச்சில் முதல்வர் அனைவருக்கும் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். நாங்களும் அதற்கான வேலைகளை ஆல்ரெடி தொடங்கிவிட்டோம். இப்போ 1 வாரம் தான் ஆச்சு. இப்போ TNEB பொறுப்பேற்று 1 வாரம் தான் ஆச்சு. 1 வாரத்துக்குள்ள என்ன செய்ய முடியுமோ முழு வீச்சில் செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா அதற்கான பலன்களை சீரமைப்புகளை நீங்க எல்லாம் விரைவில் பார்ப்பீங்க. இல்ல, சோலார் மின் திட்டத்தை ஊக்குவிக்கிறதுக்காக தான் அதுல வந்து முழுமையான டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரப்படும். எங்கெங்கெல்லாம் வந்து தவறு நடந்திருக்கோ அதை சரி செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா அது தொடரும். முழுமையான டிரான்ஸ்பரன்சியில் வர்ற அப்ளிகேஷன்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவையான அனைத்து விதமும் சுலபமாக்கப்பட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான வேலைகளை எதிர்கட்சி தலைவர் வந்து முதல்ல அவர் வீட்டில இருந்து வெளியே வரணும். திரு உதயநிதி வந்து வீட்டில இருந்து வெளியில வரணும். வெளியில வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அவர் இன்னும் அவருடைய தந்தை தலைமையிலான ஆட்சி இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறார் போல இருக்கு. இது முற்றிலும் தமிழக மக்கள் அனைவரும் சேர்ந்து அளித்த ஒரு தீர்ப்பு. என்னென்ன மக்களுக்கான பணிகள் செய்யணுமோ அதை 100% செஞ்சுட்டு வராங்க. முதல்ல அவர் வீட்டில இருந்து வெளியில வந்து வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்லுங்க. வீட்டுல இருந்தே வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி யார்கிட்டயும் ரிப்போர்ட் வாங்கி பேசிட்டு இருக்காரு. முதல்ல வீட்டுல இருந்து வெளியில வந்து உதயநிதிக்கு இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பேசினா நல்லா இருக்கும். தான் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வந்து அவங்க கூட்டம் நடத்தும் பொழுது டிஎம்கே என்ன பண்றாங்கன்னா நம்மள தனியா இன்ஃப்ளூயன்சரா மாறணும்னு சொல்றாங்க. கடைக்கோடி ஒவ்வொரு கிராமத்திலயும் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இதுல என்னது கொளத்தூர்லயும் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. கொளத்தூர்லயும் எல்லா இடத்துலயும் இவர்கள் செய்த தவறு, திமுக என்னென்ன தவறு செஞ்சுச்சோ அதற்கு எதிராக தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. எங்கேயும் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஓட்டு நடக்கல. களத்துல பூத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பூத்துல வந்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இவர்கள் என்ன தவறு செய்தார்களோ அதற்கான தீர்ப்பு தான் மக்கள் கொடுத்திருக்காங்க. அவருக்கு அது என்ன வேணாலும் சப்பக்கட்டு கட்டலாம். மற்றபடி நன்றி.